நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவரின் நொடியும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரீர், இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலும் இந்த முதல் நாளிலும் நம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை வந்து இந்த மாதத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்கள் மீது நீர் ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் எழுந்தருளி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவருக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் துதிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் நீ தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆண்டவரை விடுதலைக்காக, எந்த தீங்கும் நாசம் மோசமும் எங்களை அணுகாதபடி காத்திட்ட தயவருக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உண்மை உள்ளவரே, உயர்ந்தவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை ஆண்டவரே பாதுகாத்த தெய்வமே, அல்லேலூயா. உம்முடைய மறைவிலே சட்டில நிலையில் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து கொண்ட தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் துதிகளை, எங்கள் ஸ்தோத்திரங்களை, எங்கள் ஆராதனை, எங்கள் விண்ணப்பத்தை, எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே இன்றைக்கென்று எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை ஆண்டவரே நாங்கள் புசிக்கிற பொழுது பலனடையத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. குமார் நாம் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எங்கள் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வருகிற அன்பின் ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் தலைவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிருபை நிறைந்தவர்களாக நம்முடைய ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத ஐயா என்கிற பாடி என்னோடு சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்க
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. பாடுவிலரும் காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. நல்ல கைகளை தட்டி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். இன்றைக்கு உலக நாடுகளின் சத்துருவாக இந்த கொள்ளை நோய் காணப்படுகிறது. நம் மீது இரக்கம் வைத்து இந்த சத்துருவை, இந்த நோயை கர்த்தர் அழித்திட வேண்டும். எல்லோருடைய ஆத்துமாவையும் சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சங்காரம் பண்ணும்படி அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன்.
மாட்டார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களை போல ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமாய் தேவ கிருபை நம்மை தாங்க போகிறது. தேவனுடைய கிருபைக்கு உட்பட்ட பிள்ளைகளாக அவருடைய கிருபையிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு நம்முடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவ கிருபை எந்த தீங்கும் அணுகாதபடி காத்துக்கொள்ள வல்லதாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் நம்மை, நம்முடைய திருச்சபை மக்களை அது காத்து வழிநடத்த போகிறது. இதுவரை நம்மை காத்து வழிநடத்தி வந்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த போகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி, வரக்கூடிய எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரக்கூடிய நாட்களுக்கு உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவர் இனி வருகிற நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி நன்றி. எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுங்க. கடந்த நாட்களுக்கும் நன்றி. நீங்க இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. தினம் தினம் என் கரம் பிடித்து நல்தினாரே, ஜீவ பாதையில் நடக்க சொல்லி ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்தாரே, உலகத்திலே எதிராய் வந்த எல்லா சோதனைகளை ஜெயித்திட வழி அனுதினமும் காட்டினாரே, சோர்ந்து போகாமல் தடைகளை தாண்டிட ஒவ்வொரு நாளும் பலன் எனக்கு தந்தார் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்தி நம்முடைய கரங்களை ஆண்டுடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். தினம் தினம் என் கரம் பிடித்து நல்வழி காட்டினாரே, ஜீவ பாதையில் நடக்க சொல்லி கற்று தந்தாரே. பாடுங்க. தினம் தினம் என் கரம் பிடித்து நல்வழி காட்டினாரே, ஜீவ பாதையில் நடக்க சொல்லி கற்று தந்தாரே. சோதனையை நான் ஜெயித்திட வழி எனக்கு காட்டினாரே, சோதனையை நான் ஜெயித்திட வழி எனக்கு காட்டினாரே. சோர்ந்து போகாமல் தடைகளை தாண்ட பலன் எனக்கு தந்தாரே. பாடுவோம். சோர்ந்து போகாமல் தடைகளை தாண்ட எனக்கு தந்தாரே. இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி. வாயை திறந்து கடந்த நாட்களுக்கும் நன்றி, எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி நன்றி. எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி நன்றி. நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. எனக்காகவே நன்மைகள் செய்ய மனிதனாயே சுவந்தார், என்னை ரட்சிக்க யுத்தங்கள் செய்ய கேடகமும் ஆனார். எனக்காகவே நன்மைகள் செய்ய மனிதனாயே சுவந்தார், என்னை ரட்சிக்க யுத்தங்கள் செய்ய கேடகமும் ஆனார். எதிரிகளை அவர் வென்றாரே, ஜெயம் எனக்கு தந்தாரே. எதிரிகளை அவர் வென்றாரே, ஜெயம் எனக்கு தந்தாரே. உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கையில் தோல்விகள் எனக்கு இல்லையே. உலகத்தை ஜெயித்தவரோடு இருக்கையில் தோல்விகள் எனக்கு இல்லை. இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி நன்றி. எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி. இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. இந்த நாளுக்காய், இந்த நாளுக்காய் நன்றி, கடந்த நாட்களுக்கும் நன்றி. இந்த சரணம் மிக அற்புதமான ஒரு சரணம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு ஆவியானவர் இறங்கி வருவார். நாம் குறைவுள்ள மனிதர்கள், நம்முடைய குறைகளை நிறைவாய் மாற்றிவிட நமக்கு அவர் பரிந்து பேசுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கவலைகள் கண்ணீரை துடைப்பார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான சந்தோஷத்தை சமாதானம் தந்திடுவார். அதோடு கூட விட்டுவிடாதபடி நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல
குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றிட பரிந்து பேசுவாரே. என் ஜெபம் கேட்க ஆவியானவர் இறங்கி வருவாரே. குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றிட பரிந்து பேசுவாரே. கவலைகள் கண்ணீர் துடைப்பார், சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார். கவலைகள் கண்ணீர் துடைப்பார், சந்தோஷம் சமாதானம் தந்திடுவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல என்னையும் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல என்னையும் ஆசீர்வதிப்பாரே. இந்த நாளுக்காய் நாட்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளுக்காய் நன்றி, நாட்களுக்கும் நன்றி, எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி. நன்றி எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி. நன்றி இந்த நாளுக்காய் நன்றி. ஆகஸ்ட் மாதத்திற்காய் நன்றி, கடந்த ஜூலை மாதத்திற்காய் நன்றி, எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி. நன்றி எதிர்காலத்திற்கும் நன்றி, இனி வரும் நாட்களுக்கும் நன்றி. நன்றி இந்த நாளுக்காய் நாட்களுக்கும் நன்றி. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, சொல்லுங்க. உயிரடைய வேண்டுமே, வாய்களை திறந்து. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும். இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும். எங்கள் மீது உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. அப்பா உங்க ஆவிய அனுப்புங்க. இந்த காலை வேளை எல்லோரையும் உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமே. விடுதலையோடு இளவாய்களை திறந்து உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. விடுதலையோடு உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. காலக்கட்டுகள் உடையட்டுமே. உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம் ஹல்லேலூயா. உயிரடைய இந்த காலை வேளையில வேண்டுமே. கிடக்கு உந்தன் வல்லமை வேண்டுமே. கேளுங்க எல்லாரும். உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க. இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்க ஆவிய அனுப்புங்க. என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டும். எல்லாம் சேர்ந்து உயிரடைய வேண்டுமே. ஜெப வாழ்வு வேண்டுமே. இழந்து போன கிருபை உயிரடைய
துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி 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 இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து என்னை என் குடும்பத்தை ஊழியத்தையும் ஹல்லேலூயா எங்களை நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உயர்த்துவோம், மகிழ்ந்து நோக்கி பார்த்து காலை வேளையில எல்லா இதயங்களுக்கு உள்ளட்டும். நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 சொல்லு மகனே, நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஆமென். நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே என்னை காப்பவரே, நல்லவரே நீர் வல்லவரே காண்பவரே, எங்களை காப்பவரே. நன்றி சொல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி. ஹல்லேலூயா நன்றி. வாயை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா ஆமென். நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எல்லாரும் ஹல்லேலூயா. ஓ நம்முடைய மத்தியிலே ஆசை பாடிக்கொண்டிருக்கிற ஓ ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவரை ஆவியாகிய தேவனை ஓ அப்படியே உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கண்மணி போல காத்திட்டாரே. எல்லா நாசமோசங்களுக்கு, தீங்குகளுக்கு, பலவீனங்களுக்கு நம்மை விலக்கி காத்திட்டாரே. ஓ நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். ஓ ஹல்லேலூயா. நல்லவரை வல்லவரை உயர்த்துவோம். நம்மை தூக்கி சுமந்த தேவனை, இந்த புதிய மாதத்தை தந்த தேவனை, இந்த முதல் நாளில் இந்த காலை வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை வாழ்த்திட வணங்கிட, ஓ அவரை போற்றிட புகழ்த்திட, ஓ நம்மை தூக்கி சுமந்து வந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. ஓ நம்முடைய காயங்களை ஆற்றினாரே, நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே, எல்லா பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டாரே. இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த நம்முடைய இம்மானுவேலருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லு மகனே, நன்றி சொல்லு மகளே. ஓ ராகா தாரா காபாலா ராகா தாரா. ஓ ஹல்லேலூயா.
சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. அதை தவிர தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி நம்முடைய ரட்சகருக்கு ஹல்லேலூயா நன்றி சொல்லு மகனே. ஓரதர கபல ரங்கல ரகதுருபி நமரகதர கலரங்கரா ஓரமன மரபதர கபல ரங்கட ரகதுருபி நமரபா ஓரே பாபா. ஆவில நிறைந்து அந்நிய பாஷையில பேசக்கூடியவங்க அந்நிய பாஷையில ஓரமன ரகதுருபி கபர பரபதர பலரபா ஓரி பலர கதுருபி நமர பரபதர பலரபா ஓரிடர தர கபல ரகதரா. தேவரீர் இந்த புதிய மாற்றம் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. கேளு கேளு, என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும், என்னை தொடும் ஆண்டவரே, என் தொடும் ஆண்டவரே. என் பலவீனங்கள் என் பலவீனங்கள் மாறுவதாக, என் வேதனைகள் இப்பொழுது நீங்குவதாக, இப்பொழுது காயப்பட்ட கரம் ஆண்டவரே என் மேல் அமருவதாக. இப்பொழுது ஆண்ட விடுதலை உண்டாகட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எலும்பு நரம்புகள் பலன் அடையட்டும், உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. மரக சகரகதர கலரகு இடரதர கபலர கலரகதுரு பினமரபதர. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் காயமெல்லாம் ஆற்றுகிறீ. இருகரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒன்று ஆராதனுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய அர்ப்பணித்தவர்களாக கடந்த மாதம் முழுதுமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்திட்ட கர்த்தர், ஓ கர்த்தர், அவரை ஆராதிக்கிற, அவரால் அவருடைய ரத்தத்தில் அடையாளம் போடப்பட்ட உங்கள் மேல் என் மேல் எவ்வளவு கிருபையாக இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஓ நன்றி செலுத்துவோம். ஓ நாம் மற்றவர்களை காட்டு பசுத்தவான்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் தேவ கிருபை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. தேவ கிருபை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறது. தேவ கிருபைக்காக நன்றி சொல்லு மகளே, நன்றி சொல்லு மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம்
எனக்கு ஏன் பயம்? நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க, நீங்க உடைய செட்டைகளில் மூடிக்கொள்வீங்க என்ற தைரியம், நம்பிக்கை என்கிற ஆனந்தம் என்கிற விசுவாசம் உம்மை துதிக்கையில எனக்கு வருகிறது தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, நீர் எத்தனை நல்லவரப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய கிருபை உள்ள பிரசனம் இந்த காலை வேளையில் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக, எங்கள் கண்ணீரை துடைத்த தெய்வமே, எங்கள் காயங்களை ஆற்றின தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய வேதாகமத்தை கரங்களில் உயர்த்தி பிடிப்போம். இந்த பசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த பசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டென்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த பசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். ஆண்டவருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதாகமத்தை கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தேவ சமூகத்திலே நேற்று மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு என்ன வார்த்தையை கொடுப்பது என்று சொல்லி காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த கடைசி 2 வார்த்தைகளை நினைப்பூட்டினார். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் தளர்ந்து போகக்கூடாது. இன்றைய நாட்களிலே அநேக தளர்ந்து போய்விட்டார்கள். புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவ ஜனமே தளர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதே. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆமென். இந்த நாட்களில் நம்ம எவ்வளவு லாஸாக இருக்கிறோமோ, எவ்வளவு இழந்திருக்கிறோமோ அறுப்போம். இழந்து போன ஆத்துமாக்களை மீண்டும் திருச்சபையிலே பார்ப்போம். இழந்து போன வருவாய் அவைகளை மீண்டும் திரும்ப நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் நன்றாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய நாட்களிலே இவைகளை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தளர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்திலே நாம் அறுக்க போகிறோம். முதலாவது இந்த காரியத்தை மையமாக வைத்து ஒரு 3 காரியங்களை தேவனுக்கு எனக்கு நினைப்பூட்டினார். அந்த காரியங்களை நான் தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய பிரயாசம் வீண் போகாது. நம்முடைய பிரயாசம் வீண் போகாது இருக்க வேண்டுமானால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பிரயாசம் வீண் போகாது. நம்முடைய பிரயாசம் வீண் போகாது இருக்க வேண்டுமானால் நாம் உறுதியான ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? ஆமாம், உறுதிக்கு நல்ல பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு சொல்லப்படுகிறது, உடும்பு பிடி. உடும்பு பிடிச்சது அப்படின்னா அப்படி சக்குன்னு பிடித்துக்கொள்ளும். அதே போல் தேவ ஜனங்கள் ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உறுதியை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, கவனியுங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும்
அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஜனங்களாக இருக்க நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவனுடைய பெருக்கத்தை விரும்புகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மோசேயை கொண்டு சபை ஆசீர்வதித்தார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவர் அவருடைய நோக்கமே என்னன்னா ஜனங்களை ஆசீர்வதிப்பது. அப்போ இந்த காரியத்தை தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய பிரயாசம் வீண் போகாது என்பதில் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷர் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இது காமனான ஒரு சத்தியம், எல்லா ஜனத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் பிரயாசப்படணும் என்கிற ஒரு எண்ணம் வரணும். பிரயாசப்படாமலே எல்லாம் கிடைக்கணும் என்று எண்ணக்கூடியவர்கள் சோம்பேறிகள் கனவு தான் காண்பாங்க. கனவு காண்றவங்களுக்கு எதுவுமே வராது. வாழ்க்கையில் நாம் என்னென்ன பிரயாசப்படணும். எந்த ஒரு காரியமாக இருந்தால், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் நன்றாக ராப்பகல பிரயாசப்பட்டு நம்ம முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வேண்டும். அருமையானவர்களை, ஒன்றை கவனியுங்கள். நேற்று தினத்தில் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு அருமையான ஐயா 92ஆம் ஆண்டு ஆர்மியில் மிலிட்ரியில் வேலை செய்திருக்கிறார். அந்த வேலையை அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, பெண் பிள்ளைகள் மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு பாசம். பெண் பிள்ளைகளை ஆளாக்கணும். அதாவது ஆதரவற்றவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவங்க, அனாதைங்க, இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள் அவங்க மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு. ஆனால் அவருக்கு வறுமை, அவ்வளோ வருமானம் இல்லை. நிறைய பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு அவருக்கு வருமானம் இல்லை. ஆனால் அது ஆசை கொழுந்து விட்டு எரிந்தது. அவரால் ஒரு 7 பிள்ளைகளை பராமரித்து வளர்க்க முடிந்தது. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து கலெக்டரோட உதவியோடு கூட முதலாவது 7 பிள்ளைகளை ஆளாக்கியிருக்கிறார். குறிப்பிட்ட வருடங்கள் சென்ற பின்பு மரித்து போய்விட்டார். அவர் பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, அப்பாவுடைய விருப்பத்தை, அப்பாவுடைய ஆசையை நீ நிறைவேற்றணும். அனாதை பிள்ளைகளெல்லாம் நீ எடுத்து நீ அவங்கள வளர்த்து நன்றாக ஆளாக்கி அவங்கள நீ படிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்பா பையன்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கிறாரு. பையன் பாருங்கள், அப்பாவுடைய ப்ராமிஸை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு 386க்கு அதிகமான பிள்ளைகளை இன்றைக்கு அவர் பிறகு தத்தெடுத்து படிக்க வைத்து ஆளாக்கி அதில் அநேகர் IPS, SI இன்னும் பெரிய அரசு உத்தியோகத்தில் அவர் 7-8 பேர் மாறி இருக்கிறார்கள். 386, 87 பிள்ளைகளை அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நபர் பிரயாசப்பட்டிருப்பாரா மாட்டாரா? ஒரு பிரயாசம் வாய்க்கப்பட்டதா இல்லையா? அப்போ மனுஷன் படக்கூடிய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. பிரயாசம் என்ன செய்யாது? பிரயாசப்பட்டால் பிரயாசம் வீண் போகாது. ஆனால் நம்ம எந்த விதத்தில் எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டால் உயர்வை அடையலாம், மேன்மை அடையலாம்னு சொல்லிட்டு அதில் பிரயாசப்படணும். அதில் பிரயாசப்படாமல் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்திலும் பிரயாசப்பட்டு வாழ்நாளை வீணாக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு சில நண்பர்கள் உண்டு, விவசாய தொழிலில் உண்டு, எல்லா தொழிலுமே உண்டு. இந்த விவசாயத்தில் பாருங்கள், மழையே பொழியாமல் தண்ணீரே இல்லாமல் பண்ணக்கூட மக்கள்லாம் பாருங்கள் எங்கெங்கே போயிடுவாங்க. அவருடைய விவசாய நிலத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். அதிலே போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். மருந்து வெள்ளரி போடுவார், சுரக்காய் போடுவார், பாகக்காய் போடுவார், இந்த மாதிரி ஸ்பின்ஸ் போடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை போடுவார், மல்லி போடுவார், ஏதாவது ஒன்று செய்துகிட்டே இருப்பார். வாழை போடுவார், கீரை, இப்படி ஒன்றா செய்து பாருங்கள் வருஷத்துக்கு எப்படி ஆகிலும் பாஸ்டர் 50,000 1 லட்சம் ரூபா எல்லா செலவு எடுத்துருவேன் அப்படிம்பார். அப்படியே வெள்ளை நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு களை, ஒரு புல்லை பார்க்க முடியாது. இதனால் அவர் அதிலே
பிரயாசப்பட்டு இருப்பதனால ஒரு களையை பார்க்க முடியாது. இப்போ அருமையாய் தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். மனுஷன் படுகிற பிரயாசத்திற்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தேவ ஜனமாக இருக்கிற நாம் எந்த விதத்தில் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டோடு கேட்கணும். பிரயாசம் என்பது கிரியை, செயல். எவ்விதமான வேலையை எவ்விதமான தொழிலை நான் செய்ய வேண்டும் ஆண்டவர் என்று கேட்டு அந்த தொழிலில் அதில் பல வருடங்கள் பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் ஒரு நாள் நம்முடைய பிரயாசத்துக்கிட்ட பலனை கத்த தருவார். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா உடனடியாக ஜெயிக்க முடியாது, பிரயாசப்படணும். ஒரு 3-4 வருடங்கள் பிரயாசப்பட்டு பலனே கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் அந்த தொழிலை விட்டுவிடக்கூடாது. அந்த 3-4 வருட பிரயாசம் என்னவென்று சொன்னால் வருங்காலத்தில் அமோக அறுவடை பண்ணுவதற்காக ஆழமான உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை அவர் போட்டு கொண்டிருக்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அருமையானவர்களே, மூங்கில் மரத்தில் ஒரு மூங்கில் மரம் இருக்கிறது. 5 வருடங்கள் அது வளரவே வளராதான். 5 வருடங்களுக்கு பிறகு எதிர்பார்க்காத அளவுக்கு உயரம் கிட்டு வளர்ந்துருமா. ஏன் என்று கேட்டால் அந்த 5 வருடங்கள் அது என்ன செய்து கொண்டது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த 5 வருடங்கள் அப்படி வேர்கள் ஆழமாய் கீழே சென்றதாம். எவ்வளவு உயரமாய் அது மேலே வளர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயரத்தை தாங்குவதற்கு அவருடைய வேர் அவ்வளவு ஆழமாய் கீழே சென்றதாம். இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் அநேகருக்கு விசுவாசம் இல்லை. காத்திருப்பதற்கு, நல்ல தொழிலை செய்வதற்கு, தேவ சமூகத்தில் என்ன தொழில் செய்ய வேண்டும் ஜெபித்து அந்த தொழிலை இறங்கக்கூடிய விசுவாசம் இல்லை. எப்படி முன்னேற முடியும்? அதாவது வேதத்தை நம்ப வேண்டும். மனுஷன் படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இன்னும் சொல்கிறாங்க, உங்கள் வீடுகளிலே நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்றீங்களா, மாம்பழம் சாப்பிட்றீங்களா, வேறு சாப்பிட்றீங்களா, நீங்கள் அந்த அந்த விதைகளை வீணாக்காதீர்கள். அதை அப்படியே நீங்கள் உங்கள் கை பிரயாணப்பட்டு போகும்போது உங்களை அப்படி கொண்டு போங்க. நீங்கள் போகும்போது ரோட்டோரங்கள் அதை வீசி விடுங்க, ரோட்டோரங்களை வீசி விடுங்க. அது ஒரு நாள் அது முளைத்து அது பலன் கொடுக்கும், வீண் போகாது. அல்லேலூயா. அதான் இன்றைக்கி பாருங்கள், நிறைய இடங்களில் விதைப்பந்து கொடுக்கிறார்கள். கல்யாணங்களில் நிறைய இடங்களில் பாருங்கள் விதைப்பந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மரத்தை நாம் வளர்க்கும் பொழுது அநேக நாட்களுக்கு பிறகு நம் பலனை அனுபவிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்காய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எவ்விதமான பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. உங்கள் பிரயாசம் நல்ல பிரயாசமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய பிரயாசம், நம்ம எடுக்கிற பிரயாசம் பாருங்கள், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்காக ஒரு வேலையில் தொழில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்காக நாம் ஏதாகிலும் ஒரு கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார். கவனிங்கள், எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் பெருக வேண்டும்? கர்த்தருடைய கிரியை, கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். அதேபோல் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாக இருக்கிற நாம் தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். தேவ ராஜ்யம் விரிவாக்குவதற்கு கிரியை செய்ய வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தில் வளர வேண்டும். ஆராதிக்கிறவங்க நன்றாக ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும். ஆத்துமாதாயம் பண்ணக்கூடியவர்கள் ஆத்தும ஆதாய காரியத்தில் ஈடுபட வேண்டும். வல்லமை வரங்களுக்காய் காத்திருக்கிறவங்க பிரயாசப்பட்டு ஜெபித்து ஓய்ந்து சோர்ந்து போகாதபடிக்கு என்னோடு பேசும் நிரப்பும் என்று சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து தரித்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியத்திற்காக ஆண்டவருக்காக கிரியை செய்யக்கூடியவர்கள் அந்த கிரியையிலே சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் கிரியை செய்தால் ஏற்ற வேளையிலே அறுப்போம்.
அல்லேலூயா. சபை முடங்கி போய் விட்டதே, சபை கூட முடியவில்லையே, என்ன செய்வது என்று சொல்லி சோர்ந்து போய் தளர்ந்து போய் விடக்கூடாது. கிடைக்கிற நேரங்களை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், என்னோடு பேசும் ஆண்டவர் சொல்லணும். ஏன் இந்த முடக்கம் ஆண்டவர்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு அனுமதிக்கணும். தேசத்தின் நிலைமைகளை பேசுவதற்கு, ஊழியத்தின் நிலைமைகளை குறித்து பேசுவதற்கு, சபை நிலைமைகளை குறித்து பேசுவதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகளை குறித்து, நம்ம குற்றங்கள் தவறுகளை உணர்த்துவதற்கு தேவன் நம்மோடு பேசுவதற்கு அனுமதிக்கணும். தளர்ந்து போய்விடக்கூடாது. சபை முடங்கிவிட்டது, உலகமே முடங்கிவிட்டது, நாமளும் பாயை விரித்து சுருண்டு முடங்கிடுவோம் என்று சொல்லி முடங்கிவிடக்கூடாது. நாம் வழி இல்லாத போது வழி தேட வேண்டும். அல்லேலூயா. அப்போது நம்முடைய அறிவை, மூளையை பயன்படுத்தணும், ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கணும். அதே போல் ஊழியம் என்று வரும் பொழுது ஊழியத்திற்காய் கர்த்தருக்காக நாம் என்ன கிரியை செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். கிரியை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எதையாலும் செய்யணும். அவருடைய ராஜ்யம், அவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவருக்காக கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு தேவை. கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது அந்த கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆகையினாலே பழக்கம் வந்துவிட்டது சொல்லி நாம் தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, அல்லேலூயா, ஆண்டவருடைய காரியத்திலே உறுதிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். கொள்ளை நோய் வந்தாலும் வரட்டும், வந்தால் என்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் என்னை அவருடைய வருகைக்காக, அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தேவனாகிய கர்த்தர் என்னை நினைப்பிட்டு கொண்டிருக்க. ஆகையினாலே நான் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிப்பேன், ஆண்டு சமூகத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன். ஏன் ஆண்டவர் அனுமதித்து என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமே ஒழிய நாமும் மக்களைப் போல, ஜாதிகளைப் போல தளர்ந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும், ஐயோ இந்த மாதத்தில் சரியாயிரும், அந்த மாதத்தில் சரியாயிரும், அதுக்கு அடுத்த மாதத்தில் சரியாயிரும், என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதம் ஆயிட்டு, ஆமாம் இந்த வருஷம் முழுக்க போயிடும் போல தெரியுது, அடுத்த வருஷம் போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அசைய ஆரம்பிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே இங்கே அசைய ஸ்டடி இல்லாமல் அசைய ஆரம்பித்துவிடக்கூடாது. தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாமல் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மாறுதலை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆகையினால் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகளாயும் இருப்பீர்களாக. இப்போ தேவனுக்காய் கிரியை செய்யக்கூடிய காரியத்தில் நாம் அப்படியே நின்று விடக்கூடாது. அதில் பெருகுவதற்கு, முன்னேறுவதற்கு உறுதிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:10. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்திலே பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். சமயம் இல்லையே என்ன செய்வது அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ பிரியமானவர்களே, நம்ம இங்கே கவனிக்க வேண்டும். நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய கிரியை செய்வதில்லை நம்ம பாருங்க பெருக வேண்டும். நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு நஷ்டப்பட்டு போயிட்டு நமக்கு மனசு சங்கடமாயிட்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ளாட் ஆகி சுருண்டுறோம். ஆமாம், இன்றைக்கி சமைக்க மாட்டேன், இன்றைக்கி ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்றைக்கி எதுவும் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுருண்டுறோம். அப்படி அல்ல. பவுல் முடங்கி போகவில்லை. அவரை பாருங்க தொடர்ந்து பின்பற்றி அவர் தொடர்ந்து வர்றாங்க. அவர் சிறைப்பிடிக்க வர்றாங்க. அப்படியே அவர் பாருங்க கூடைகளை கட்டி இறக்குறாங்க. அப்பவும் அவர் தூரத்து இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய செய்தி அறிவிக்கிறார். கட்டி தரதரத்தான இழுத்துட்டு போகிறாங்க. அப்படியும் அவர் ஆண்டவர் செய்தி அறிவிக்கிறார். இதுதான் உண்மையான கிரியை நடைபெறுவது. ஆண்டவருக்கு எத்தனை வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் தேவனுடைய கிரியையில் பெருகி கொண்டே போக வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய கிரியையில் பெருகணும். அல்லேலூயா. அப்போ தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு இல்லத்துக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஜனங்களை, விசுவாசிகளை பவுல் நடத்தப்பட்ட விசுவாசத்தை ஏற்றும்படிக்கு தீமோத்தேயு அனுப்பப்படுகிறார். தீமோத்தேயு புதிது என்று சொல்லி
இந்த தீமோத்தேயுவை நீங்கள் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை நீங்கள் மனமடி வைக்க வேண்டாம் என்று சொல்லி பவுல் பாருங்க சொல்கிறார். உங்களிடத்தில் அவன் வந்தானே ஆகில் அவன் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். அல்லேலூயா. என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. அல்லேலூயா. நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளணும். அவன் என்னை போல ஆண்டவருடைய கிரியை நடப்பிக்கிறான். அவன் ஜெபமன பேய் ஓடுது, அவன் ஜெபத்தில் அற்புதம் நடக்குது, அவன் பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நான் அவனை என்னுடைய அருகாமையில் வைத்து அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். எனக்குண்டான அபிஷேகம் அவனுக்குள் இருக்கிறது. ஆகையினாலே அவனை நீங்கள் அற்பமாய் எண்ண வேண்டாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் உலகத்தை போல தோற்றத்தை பார்க்கிறார்கள், கெட்டப்பை செட்டப்பை பார்க்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அவன் உங்களிடத்திலே வந்தால் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. அல்லேலூயா. ஆம், ஆண்டவருக்காக கிரியை செய்வர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆமென். நாமும் ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 10 பார்த்தோம். அடுத்தபடி 2வது மறுரூபம் அடையுங்கள். அப்போ நம்முடைய பிரயாசம் வீண் போகாது என்று அறிந்து நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதில் நல்ல கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்கிற பொழுது பிரயாசத்துக்கு பலன் உண்டு. அதே போல் ஊழியத்திற்காக கர்த்தருக்காக நாம் கிரியை செய்கிற பிள்ளைகளுக்காக தேசம் சந்திக்கப்பட, கிராமங்கள் சந்திக்கப்பட, சொந்த பந்தங்கள் சந்திக்கப்பட, தெருமக்கள் சந்திக்கப்பட, பேர்களை எழுதி வைத்து நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம் ஜெபிக்கிற ஜனங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. 2வது மறுரூபம் அடைய வேண்டுமே ஒழிய நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஆமென். இந்த நாட்களிலே நாம் மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து தளர்ந்து வளர்வாய் இல்லையே, இப்படியா இருக்கிறதே, வேலைக்கு செல்ல முடியவில்லையே என்று சொல்லி தளர்ந்து போய்விடக்கூடாது. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் தேவனுக்கு அருகாமையில் இருந்து நாம் மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை எப்படி பார்க்கணுமா? கண்ணாடியிலே காண்கிறது போல பார்க்க நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அருகாமையில் போய் உட்காரணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். தேவ சமூகத்தில் உட்கார 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 தேவ சாயலாகவே மாறுவோம். ஒரு பழைய பாடல் சொல்லுகிறது, தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. நாம் இந்த நாட்களிலே தேவ சாயலாக மாற நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடி பாருங்க, நம்ம ரூபம் என்னங்கிறது அப்படியே காட்டிடும். கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் என்கிற வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். ஆவியானவரோடு கூட நெருக்கமான உறவை, ஐக்கியத்தை நம்ம வைத்துக் கொள்கிற பொழுது தேவ சாயலாக மாறி மகிமையின் மேலே நம்ம மகிமையை அடைவோம். அல்லேலூயா. மகிமையான ஊழியத்திற்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மகிமையிலே வாசம் பண்ண நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினாலே மறுரூப அடையுங்கள், தளர்ந்து போவதற்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. அப்போ எப்படி மறுரூபம் அடைவது என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் அருகே இருக்க நாம் நேரம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே கிருபை என்ன செய்யணும்? அவருடைய தாங்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். கிறிஸ்துவின் அருகாமை, கிறிஸ்துவின் அருகே. வேலை 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 வேலைன்னு போகக்கூடாது. வேலைன்னு போகிற ஆளு பிறகு எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆண்டவுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், எதை இழந்தால் தேவ சமூகத்தை இழந்துடக்கூடாது. பணத்தை இழக்கலாம், எல்லாத்தையும் இழக்கலாம். தேவனுடைய சமூகத்தை இழந்துடவே கூடாது. ஆவியானவர் இழந்துடவே கூடாது. ஏன்னா ஏசப்பா வந்தாருன்னா நம்ம கைவிடப்படக்கூடாது.
நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதே நம்ம வந்து ஆண்டரோடு இருப்பதற்காக தான் பிரயாசப்பட்டு கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு ஒருபனை செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டுமானால், மறுபமாக வேண்டுமானால் இயேசுவின் அருகாமையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல அன்புள்ள பிள்ளைகளாக மாறணும். என் அன்பு? இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அம்மாவும் இல்லையா? அல்லேலூயா. அப்போ அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அவருடைய நீதியை நாம் விளங்க பண்ணணும். அவருடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இவைகள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அன்பு, நீதி, வல்லமை இருக்கிறது. அவர் அருகே நெருங்க 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 வந்து பார்த்தீங்கன்னா அவரை போலவே நம்ம மாறுவோம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருக்கக்கூடியவங்க யார் மாதிரி மாறணும்? குருவை போல எப்படி இருக்கணுமா? யார் இருக்கணுமா? நீங்களே யாரு? சிஷ்ய பிள்ளைகளா அல்லது கால வரக்கூடியவங்களா? அப்ப யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாற வேண்டும். அப்ப இயேசுவை போல மாற வேண்டுமானால் இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாக அவருடைய பாதம் அமரணும், அதிகமாக ஆவியில் நிறையணும், அதிகமாக அந்நிய பாஷை பேசணும், ஆவியோட நெருக்கமான சிநேகத்தை வைத்துக்கொள்ளணும். அப்படி வைத்துக்கொள்ளும் பொழுது நாம் தேவ சாயலாக நம்மை பசுத்த ஆவியானவர் மாற்றுவார். நம்முடைய ரூபம் மாறும், நம்முடைய குணம் மாறும், நம்முடைய சுபாவம் மாறும். இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவ சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ சுபாவங்களை மேற்கொள்ள செய்து கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஹல்லேலூயா. மாணவர்களே, நம்ம ஆண்டவருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் தேவனுடைய சமான சந்தோஷ ஜீவ நதி ஓடுமானால் நம்முடைய முகத்திலையும் அந்த மலர்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? நிறைய பேர் நினைக்கிறாங்க கழுத்தை போடுக சிலுவையில் இருக்காரு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விவரம் தெரியும் போது, வயது வரும் பொழுது, ஏசப்பா நான் ஒரு பாவி, என் உள்ளத்தில் வாங்கன்னு எங்கே வந்துடுவார்? உள்ளத்தில் வந்துடுவார். உள்ளத்தில் வந்து அவர் தங்கி அவர் வளர 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 நாம் ஆவிக்குரிய நிலையில் திடகாத்திரமான ஆளா, பிரகாசமான, கம்பீரமான, தைரியமான ஆளா, நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வெற்றியாக மாறணும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான ஜெபமும் பரிசுத்தமும் வேத வாசிப்பும் உண்மையும் பொய் பேசாமல் ஆண்டவருக்கு பிரியமான கட்டளை விட்டு விலகாம இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதயத்தில் இருக்கிற கர்த்தர் என்ன இதயத்துக்குள்ள உள்ளே இருந்து நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியத்தில் ஒரு பிரகாசத்தை வந்து உண்டு பண்ணுறோம். அப்படின்னா ஒரு பெரிய வளர்ச்சியை, ஒரு பெரிய மகிமையை, திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர் மாற்ற வல்லவர். அப்போ ஏசப்பா எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். அதுதான் பிரகாசம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து, அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவுடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமாருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? வலது பாரிசத்தில். யாருடைய வலது பாரிசத்தில்? பிதாவுடைய வலது பாரிசத்தில். உன்னதம் என்ற மோஸ்ட் ஹை பிளேஸ்னு அர்த்தம். இயேசுவை போல பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசுவை போல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் அருகாமையில் உட்காரணும். அருகாமையில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை போலவே அவருடைய சாயலாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம மறுரூபமாக வேண்டுமானால் தளர்ந்து போகக்கூடாது. ஜோமணி பார்த்தேன், ஜெப நேரத்தில் தூக்கம் வந்துடுது, அதனால் ஜெபத்தை விட்டுட்டேன். வேதத்தை படித்து பார்த்தேன், புரியலை, அதனால் படிக்கிறதை விட்டுட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபமணி பார்த்தேன், தூக்கம் வந்து, ஆனாலும் என்ன செய்த? ஜெபித்தேன், இப்போ நன்றாக ஜெபிக்கிறேன்னு சொல்லணும்.
பைபிள் படிக்கும்போது தூக்கம் வந்தது, ஆனாலும் நான் போய் தன் முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அப்புறமா பைபிள் படித்தேன். இப்பொழுது நான் பைபிள் படித்த தூக்கமே வராது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம தேவனுக்குள்ள வளர வேண்டுமானால் நம்ம தடைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். மூன்றாவதாக அருமையானவர்களே, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். யோபுவினுடைய முன்னிலைமையை விட அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபு 42:12 வாருங்கள். 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எப்படி ஆசீர்வதிச்சாருங்க? முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இப்போ இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் செய்த தொழில், இதுவரைக்கும் செய்த ஊழியங்கள், இவைகளாம் விட்டு விடுங்க. இதை ஒரு அஸ்திபாரம் வைத்துக் கொள்ளுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைத்துக் கொள்ளுங்க, ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போட்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்க. இனிமேல் தான் ஆண்டவர் உயர வளர செய்ய போகிறார். லூயா. அப்போ அதிகமாக ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது, வேதத்தை வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது, அவருடைய அருகாமையில் இருப்பதை விட்டுவிடக்கூடாது. இக்காரியங்களுக்காக மோட்ச லோகத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை அடைவதற்கு, அவரோடு அமருவதற்காக நாம் ஆண்டவருடைய கிரியை செய்வதில்லை நாம் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரம் மறுரூபமாவதற்காக நாம் தளர்ந்து போகாமல் கிரியை செய்ய வேண்டும். மூன்றாவது, எதையெல்லாம் இழந்தோமோ அதை ஆண்டவர் மீண்டும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தது போல நமக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக இந்த புதிய மாத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தளர்ந்து போகாமல் இருந்து ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய உமக்காய் கிரியை செய்யக்கூடிய உம்முடைய கிரியைகளை பெறுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. மறுரூபமடைய விரும்புகிற தெய்வமே, இந்த நாட்களை உலகத்தின் பிள்ளைகளைப் போல கேளிக்கைகள், களியாட்டங்கள், வீணான பொழுதுபோக்குகள், உலக ஆசாபாசங்கள், கவர்ச்சிகள், மாயையிலே சிக்கி போய்விடாதபடி, தேவை நிமித்தம் கலங்கி போய்விடாதபடி தகப்பனே, உம்முடைய அருகாமையில் இருந்து உம்முடைய அன்பிலே, உம்முடைய நீதியிலே, உம்முடைய வல்லமையிலே பலப்பட்டு உம்முடைய சாயலாய் மாற தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய வருகைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யோபுவின் முன்னிலைமை பார்க்க நம்முடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தீரே, அதே போல தகப்பனே, நாங்கள் இழந்து போன அனைத்தையும் இந்த ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் ஒளிந்து போன பின்பு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நேரத்தில் ஏற்றுக்கொள்வீராக. இந்த ஆராதனையில் நீ அசைவாடினபடினாலே ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். மாதம் முழுதுமாக உடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே நல்ல செய்திகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க பண்ண போவதற்காக மிக்க நன்றி. ஒவ்வொருவரையும் உடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதியோர் ஒவ்வொருடைய கரம் இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.